பேச முடியாத, வாய் பேச முடியாத குழந்தையை பேச வைத்தவர். சாப்பிட்டு இது வரைக்கும் அவங்க யாரும் பார்த்ததே கிடையாது. உறங்கியதும் கிடையாது. கண்களால இவர் பார்த்தாலே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் விலக ஆரம்பிச்சது. 6 வருஷம் கழிச்சு எனக்கு குழந்தை பிறந்தது. தவம் இருந்து இந்த குழந்தைய நான் பெற்றெடுத்தேன். ஆனா 6 வயசு ஆன பிறகும் இந்த குழந்தை வாயிலிருந்து அம்மான்னு பாசமா ஒரு வார்த்தை கூட என்னை கூப்பிட்டு நான் பார்த்து முடியல. குழந்தை பிறந்து ஆசையா அம்மான்னு கூப்பிடுன்னு நானும் எவ்வளவோ என்னோட அடிமனசுன்னு கனவுகளோடு இந்த குழந்தைய பெற்றெடுத்தேன். ஆனா இந்த குழந்தைக்கு பேச்சு வரல. நானும் டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்தேன். டாக்டர்ஸ் எல்லாம் ஸ்பீச் தெரப்பி அந்தன்னு ஏதோ கொடுத்தாங்க. மருந்து மாத்திரை அது இதுன்னு சொல்லி இந்த குழந்தைய போட்டு பாராப்படுத்தினாங்க. ஆனா இன்னை வரைக்கும் இந்த குழந்தை பேச மாட்டேங்குது அப்படின்னு அந்த அம்மா அங்க உட்கார்ந்துருந்த ஒரு சித்தருடைய காலில் இந்த குழந்தையை போட்டு அப்படியே கெஞ்சி அழுது கொண்டிருக்காங்க. உடனே இந்த சித்தர் அப்படி மேற்கொண்டு அப்படியே அந்த குழந்தைய பார்க்கிறார். பார்த்த உடனேயே அவருக்கு அந்த குழந்தையினுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள் அதெல்லாம் அவருக்கு புரியுது. எந்த கர்ம வினையால இந்த குழந்தைக்கு பேச்சு இல்லாம போச்சு, அந்த கர்ம வினையை நாம எப்படி சரி பண்ணணும்னு அவர் தான் சிந்தராச்சு. ஒரு நிமிஷத்துல அதெல்லாத்தையும் கழிக்கிறார். கணிச்சு அந்த குழந்தைய தூக்கி அதனுடைய உதட்டுல ஃபூ அப்படின்னு சொல்லி ஊதுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் குடிக்கிற டீ, அந்த தேநீர், அந்த டீல அவர் கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த குழந்தைய பிடிக்க சொல்றாரு. குழந்தையும் அந்த தேநீரை பிடிக்குது. குடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல மறுபடியும் உதட்டுல கூன்னு ஊதுறாரு. உடனே அந்த குழந்தை பெரிய அலற சத்தம் போட்டு அது அழ ஆரம்பிச்ச பிறகு அவன் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். குழந்தை அழுது ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு. குழந்தை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறி, உடனே அவங்க அம்மாவை பார்த்து கதறி கூட்ட ஆரம்பிச்சுது. அங்க சுத்தி முத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். நம்ம பார்க்கறது கனவா அல்லது நடவா, நம்ம முன்னால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். இப்படி பேச முடியாத, வாய் பேச முடியாத குழந்தையை பேச வைத்தவர் தான் நம்முடைய ஸ்ரீ அருள்மிழி சித்தர் பாபா. இந்த பாபாவுடைய அருட்பெருமைகளை சொல்ல சொல்ல நாள் போதாதுங்க. ரொம்ப சாதாரணமா இருப்பார். ஆரம்பத்துல இவர் மூட்டையெல்லாம் தூக்க வச்சவங்க இருக்காங்க, ரொம்ப தொந்தரவு கொடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அது எதையுமே இவர் பெருசா கண்டறித்தது கிடையாது. இவர் காதுபடவே இவர் பித்தரா சித்தரா பித்துப்புலியா அப்படின்னு பேசினவங்க தான் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் அவர் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் என் அப்பன் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன பேசினாலும் எல்லாம் இறைவன் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அழகான முண்டாசு அவங்க தலையில கட்டி வைப்பாங்க, தாடி வளர்த்துப்பாங்க, கையில காப்பு கயிறு மாதிரி கருப்பு கயிறுல ஒரு காப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. இவ்வளவுதான் நம்ம சித்தருடைய அமைப்பு உருவம். எளிமையான தோற்றம், எப்பொழுதுமே ரொம்ப எளிமையாக இருப்பான். சாப்பிட்டு இது வரைக்கும் அவங்க யாரும் பார்த்ததே கிடையாது. அன்னம் சாப்பிட்டது எதுவுமே கிடையாது. ஆகாரமே தேநீர் தான். அதுலயும் ஒரு வாய் பிடிப்பாங்க, அப்புறம் தீ கொக்குவாங்க. அந்த மாதிரிதான். பெருசா ஆகாரம் எதுவும் கிடையாது. காற்றை மட்டுமே சுவாசித்து கொண்டு தண்ணீர் ஒரு கைப்பிடி சில நேரங்களில் பிடிக்கிறது, அருந்துறது உண்டு. அதோட சரி. மற்றபடி எந்தவுமே அவன் சாப்பிட்டதும் கிடையாது, உறங்கியதும் கிடையாது. சாதாரண ஒரு மானிட பிறவி போல சாதாரணமாக காட்சி கொடுப்பாங்க. ஆனா இந்த மகனை வணங்கினாலே, வணங்கிட்டு போறவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சுது. நாளுக்கு நாள் கூட்டம் கூட ஆரம்பிச்சுது. நோய்வாய்ப்பட்டவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, அவங்களெல்லாம் இவர் தொட்டாவே அவங்க நோய்கள் எல்லாமே நம்ம தீட்சையில பலவிதமான தீட்சை எல்லாம் இருக்குது. அதுல முக்கியமான தீட்சை நயன தீட்சை. நயனம் அப்படின்னா கண்கள். கண்களால இவர் பார்த்தாலே அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் விலக ஆரம்பிச்சுது. கர்ம வினைகள் எல்லாமே தீர ஆரம்பிச்சுது. எதுக்காக எதை வேண்டி இந்த சிந்தரை பார்க்க வராங்களோ அது அவங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்க ஆரம்பிச்சுது, நடக்க ஆரம்பிச்சுது. உடனே இந்த மகானை பற்றிய செய்திகள் எல்லாமே பல இடங்களுக்கு பரவ ஆரம்பிச்சுது. இருந்தாலும் இந்த மகான் எதை பற்றியுமே கண்டுகொள்வதில்லை. மகான்களுக்கு புகழ் என்ன, பொருள் என்ன, அருள் என்ன, அந்தஸ்து என்ன, எல்லாமே அவங்களுக்கு சமந்தான். எல்லாம் என் அப்பன் இறைவன் தரக்கூடியது, என் கையில எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே எளிமையாக இந்த மகான் அருள்மிழி சித்தர் பாபா அழகாக காட்சி கொடுப்பாங்க. இந்த மகான் ஜீவசமாதி அடைந்த நாளுங்க, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி இரவுலேருந்து தொடர்ந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். 17ஆம் தேதி சனிக்கிழமையும் தொடர்ந்து ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த மகானுடைய ஜீவ சமாதியில அன்றைய ஒரு நாள் அந்த ஜீவ சமாதியிலிருந்து வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு விபூதி திருநீர் எடுத்து கொடுப்பாங்க.
திருமந்திரத்துல திருமூலர் மந்திரமாவது நீருன்னு ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த திருநீருக்கு ஏகப்பட்ட திறமைகள் எல்லாம் உண்டு. கொண்டிட்டவது சொரூபங்களுக்கு அழுது கொடுக்கச் சமைந்த நீருன்னு சொல்லிட்டு திருநீர் பட்டாலே திருநீரை அணிந்தாலே அவங்களுடைய தோஷங்கள் பாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்முடைய அருள்மிகு சித்தர் பாபாவுடைய ஜீவ சமாதியில வரக்கூடிய அதாவது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் குருபூஜை நடக்குது. அதாவது பிப்ரவரி 13 14 இந்த குருபூரி நாள்ல அந்த விபூதியை கொடுத்து அந்த விபூதியை வாங்கிட்டு போறவங்களுக்கெல்லாம் உடனடியாக மாற்றம் வருது. எதை நினைத்து எதை வேண்டி அந்த விபூதியை அவங்க நெத்தியில அணிகிறாங்களோ அது நிச்சயமாக நடக்கும். நோய்வாய்ப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த நோய் குணமாகுது. இங்க மட்டும் இந்த வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இந்த மகானை தேடி பல கோடான கோடி பல மக்கள் அதாவது இவருடைய அடியார்கள் வந்துட்டு போவாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் இந்த மகா ஸ்ரீ அருள்மிகு சித்தர் பாபா லிங்கி செட்டிக் தெரு அதாவது பாரிஸ் கார்னர்ல அந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் இருந்தது பாரிஸ் கார்னர். உங்களுக்கே தெரியும் நம்முடைய பட்டினத்தடிகளார் சுவாமியிலேருந்து ராமலிங்க அடிகளார் சுவாமியிலேருந்து மிகப்பெரிய மகான்கள் இருந்த இடத்துலதான் இந்த மகானும் அவ்வப்போது அங்க காட்சி கொடுப்பாங்க. யாரு எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அதாவது ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாலே அவங்களுக்கு அடுத்த நிமிஷம் எல்லாமே சரியாயிடும். நீதித்துறையில பணியாற்றுறவங்க, காவல்துறையில பணியாற்றக்கூடியவங்க, அரசு பணியில பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க, அடுத்தது அரசியல்வாதிகள், எந்த கட்சிக்காரங்க நீங்க வந்தாங்கன்னா அடக்கமா அமைதியா உட்கார்ந்து அழகா வேண்டிட்டு போவாங்க. கட்சி பதவி பொறுப்பு இதெல்லாம் வெளியில தான். பாபா முன்னால நம்ம அருள்மிகு சித்தர் பாபா முன்னால எதுவுமே கிடையாது. வந்தா அடக்கமா அழகா உட்கார்ந்து பாபா கிட்ட கையேங்கினாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்ரீ அருள்மிகு சித்தர் நம்முடைய பாபாவுடைய அருள் நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே போகுது. இன்னைக்கு நம்பிக்கையோட இவருடைய ஜீவ சமாதிக்கு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க வேண்டுனாலும் எல்லாமே கிடைக்கும். இந்த மகான் இருக்கும் பொழுது இவங்க நாள் மழை கடுமையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல இந்த மகான் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் மழை பெய்யுது, இடி மின்னலோட மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒதுக்குப்படத்தை தேடி ஓடுறாங்க. ஆனா இவர் அப்படியே உட்கார்ந்துருக்கார். இவருக்கு மேல ஒரு துளி நீர் கூட விழல, ஒரு துளி மழை நீர் கூட இவர் மேல விழவே இல்லை. இறைவனுடைய அருள், அந்த அருளால எல்லாமல்ல அந்த ஈசனுடைய திருவருளால இந்த மகான் மேல ஒரு துளி மழை நீர் கூட விழவே இல்லை. சுத்தி மழை பொழியுது, சுத்தி இருக்கிறவங்களும் நனைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மகான் நனையவே இல்லை. இதெல்லாம் பாருங்க, பஞ்சபூதத்தை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார இந்த மகான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா எனக்கு நீரை அடக்க தெரியும், நெருப்பை அணைக்க தெரியும், காற்றை ஓடச் செய்ய தெரியும்னு ஒரு நாள் கூட இவங்க பட்டியல் போட்டு மாறுதட்டி பெருமை பேசி கொண்டதில்லை. இதுதாங்க மகான்கள். இவங்க தாங்க சித்தர்கள். தன்கிட்ட எத்தனையோ ஆற்றல்கள் இருக்கும். ஆனா எந்த ஆற்றலையும் தனக்காகவும் பயன்படுத்த மாட்டாங்க. தனக்கு இதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு தம்பட்டம் போடவும் மாட்டான். இந்த மகான் ஸ்ரீ அருள்மிகு சித்தர் பாபாவுடைய மகானுடைய 38வது குரு பூஜை தான் வருகின்ற 13, 14 தேதிகளில் நிகழ இருக்கிறது. அமாவாசை பௌர்ணமியில இந்த மகானுடைய ஜீவ சமாதிக்கெல்லாம் நாம போய் உட்கார்ந்து நாம கொஞ்சம் சின்னதா ஒரு மெடிடேஷன் பண்ணோம். அந்த மகானுடைய ஜீவ சமாதியிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர் இயக்கம், அந்த கதிர் ஆற்றல், அதை நம்மால உணர முடியும். நம்முடைய உடவுலையும் மனசுலையும் ஒரு சின்ன புத்துணர்ச்சி தெளிவா மாறதுன்னு நாம உணர முடியும். இந்த 38வது குரு பூஜை மிக மிக முக்கியமான ஒரு பூஜை. அதாவது வடமங்கலத்திலையும் அவங்களுக்கு சிறப்பாக நடைபெறுகிறது. பாரிஸ் கார்னருடைய லிங்கி செட்டியிலையும் நடைபெறுகிறது. இவருடைய ஆசி பெற்ற அதாவது கோடான கோடி அடியார்கள், கோடான கோடி பொதுமக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இவருடைய பக்த கோடியை இந்த 38வது வரக்கூடிய 38வது குரு பூஜையை நிகழ்த்துறாங்க. அதுல எதையாவது நாம கலந்துக்கிட்டோம்னா நமக்கு எல்லா நன்மைகளும் சேரும்.